பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல உச்சகட்ட பரபரப்பில் மாஸ்க் டாஸ்க் அதுல கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. அந்த 7 பேர் யாருன்றது கணிக்கிறதுக்கு தான் லேட் ஆயிருச்சு. அதை பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சில விதிகள் மாற்றப்பட்டிருக்கு. அந்த டாஸ்க்ல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு பக்கம் கனி அண்ட் கோ வந்து விதிகளை மீறி விளையாடி உள்ளார் அப்படின்றது மட்டும் ஆஸ் பர் த ப்ரோமோ படி நமக்கு தெரியுது. அப்படி என்னெல்லாம் பண்ணாங்கன்றத டீட்டெயிலா பார்த்துரும். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே ப்ளீஸ். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி இன்னைக்கும் அந்த மாஸ்க் டாஸ்க் கண்டினியூ ஆகுது. நேற்று ஒரு 2 பேர் எலிமினேட் ஆயிருந்தாங்க. ஒரு பக்கம் கெமி, பார்வதி. ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு 5 பேர் எவிக்ட் ஆயிருக்காங்க. இது 6வது டைம் போல இருக்கு அந்த டாஸ்க் நடக்கிறது. ஓகே, இதுல எலிமினேட் ஆனவங்களுக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க போல. எலிமினேட் ஆயிட்டாங்களா ஒரு 7 பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. அந்த 7 பேர் யாருன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வினோத் எலிமினேட் ஆயிருக்காரு, சுபிக்ஷா எவிக்ட் ஆயிருக்காங்க, கனி எவிக்ட் ஆயிருக்காங்க, அரோரா எவிக்ட் ஆயிருக்காங்க, பார்வதி எவிக்ட் ஆயிருக்காங்க, கெமி எவிக்ட் ஆயிருக்காங்க, கலையரசன் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா 7 பேர் எவிக்ட் ஆயிருக்காங்க. அதுல சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து பார்வதி, வினோத் மற்றும் சுபிக்ஷா. வினோத் பயங்கரமா ஃபாஸ்டா ஓடுறாருன்றதால வினோத்தை டார்கெட் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. பார்வதியை முடிச்சுட்டு வினோத் ஃபாஸ்டா அடிச்சிடணும், அவர் முன்னாடி போனா நம்ம கஷ்டம்னு வினோத்தை காலி பண்ணியிருக்காங்க, சுபிக்ஷாவை காலி பண்ணியிருக்காங்க. இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கனி, அரோரா, கலை, ஆக மொத்தத்துல 3 பேர். இந்த சைடு 3 பேர் காலி பண்ணிட்டு இருக்காங்க. 3 இல்ல, 4 பேர். கனி, அரோரா, கெமி, கலை 4 பேர் இந்த சைட்ல இருந்து காலி பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவலைஸா போயிட்டு இருக்கு. சரி, டிஃபென்ஸ் பண்றதுக்கு என்ன ரூல்ஸ் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டார் டிஃபென்ஸ் பண்ணலாம், ஆனா அவங்கள தடுக்கலாம், ஹோல்டு பண்ணக்கூடாது, தடுக்கலாம். நேத்தே பிக் பாஸ் ரூல் சொல்லும் போது என்னன்னா, நீங்க போய் தடுக்கலாம், ஆனா யாரையும் ஹோல்டு பண்ணக்கூடாது, பிடிக்க கூடாதுன்னு நேத்து பிக் பாஸே சொல்லி இருந்தாரு. இவங்க என்ன பண்ணா, டிஃபென்ஸ் பண்ணா அவங்க முன்னாடி போயிட்டு இப்படி ஆட்டம் காட்டலாமே தவிர்த்து அவங்கள கையை பிடிக்கிறதோ, காலை பிடிக்கிறதோ, வயிற்ற பிடிக்கிறதோ இது எதுவுமே பண்ணக்கூடாது பிக் பாஸ் வீட்டா இருக்கு. அதே சூப்பர் டீலக்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காரு. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஆள் கம்மி இல்லை. ஸோ ஒரு பக்கம் ஆள் அதிகம், ஆள் கம்மின்னும் போது ஃபேர்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றதால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காரு போல. சூப்பர் டீலக்ஸ் யாரை வேணாலும் பிடிக்கலாம், ஹோல்டு பண்ணலான்ற அட்வான்டேஜ் சூப்பர் டீலக்ஸுக்கு இருக்குது போல. அந்த ப்ரோமோலேயே தெளிவா வந்து வினோத் சொல்றாரு, சூப்பர் டீலக்ஸுக்கு இந்த ரூல் இருக்குது போல. இதுதான் டாஸ்க்கு. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் ஓடி வரும்போது ஒரு இடத்துல ஒரு 0.7 ஒரு சம்திங் செகண்ட்ல பாத்தீங்கன்னா கெமி பிக் பாஸ் வீட்டாளில் உள்ள கெமி வந்து வியானாவை டார்கெட் பண்ணி கையை பிடிக்கிறாங்க. ஹோல்டே பண்ணக்கூடாதுன்றத ரூல்னா அந்த இடத்துல கெமி வந்து வியானாவை பிடித்ததே தவறு. அந்த இடத்துலயே முதல் ரூல் பிரேக் நடந்திருக்கு. பிடிச்சிருக்காங்க. முதல்ல அந்த பொண்ணும் கையை தட்டி விட்டு ஓட முயற்சி பண்றாங்க. அதையும் மீறி 2வது வாட்டி ஓட போகும்போது கூட திரும்ப 2வது வாட்டி போக விடாம காலை பிடிக்கிறது, கையை பிடிக்காம அந்த பிடிச்சி அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு. இப்படி கால் கை பிடிச்சி அந்த பொண்ணு தவறி கீழே விடுற அளவுக்கு போயிருக்கு. அந்த பொண்ணு கத்துற சவுண்டு கூட நீங்க அந்த ப்ரோமோல கேட்கலாம். அது 2. ஸோ 2 ரூல் பிரேக்கா. ஃபர்ஸ்ட் கெமி பிடிச்சது, திரும்ப கீழே விழும்போது பிடிச்சது, 2 ரூல் பிரேக். 3வது அந்த ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, கெமி போயிட்டு ஒரு பக்கம் வியனாவை அட்டாக் பண்றாங்க. பின்னாடி வந்து கனி அப்படியே மேல உட்காந்துக்கிட்டு வயிற்ற பிடிக்கிறது. கனி அந்த இடத்துல வந்து மேல நின்று கீழே உட்காந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் கெமி, இன்னொரு பக்கம் கனி. இந்த 2 பேருமே வியானாவை அட்டாக் பண்றாங்க அப்படின்றது கிளியர் கட்டா ஆஸ் பர் த ப்ரோமோ விஷுவல்ஸ்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கனி பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க, வியானாக்கு பின்னாடி. முன்னாடி காலை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இவங்க இருக்காங்க, கெமி. ஸோ கம்பல்சரி அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்றது பார்க்குற நமக்கே தெரியுது. இப்படி பார்க்குற நமக்கே அவங்க ஹோல்டு பண்றது விசிபிளா தெரியுது. ஓகேவா? இங்க பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, கேள்வி கேட்கிறாரு. எஃப்ஜேவும் சபரியும் வந்து கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா, டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வினோத் கேட்கிறாரு. அப்ப என்னன்னா, எங்களுக்கெல்லாம் ஆளை பிடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குங்க, நாங்க தான் ஹோல்டு பண்ண முடியும், நீங்க எல்லாம் ஹோல்டு பண்ண முடியாது, ஹோல்டு பண்றதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு எல்லாம் கிடையாது, எங்களுக்கு இருக்கு, நீங்க நார்மலா டிஃபெண்ட் பண்ணணும், எங்களுக்கு ஹோல்டு பண்ணலான்ற அட்வான்டேஜ் கொடுத்துருக்காருன்றதை அந்த இடத்துல பதிவு பண்றாரு வினோத் அவர்கள். ஆக மொத்தத்துல 2 பேர் பிடிச்சிருக்காங்க. கனி அண்ட் கெமி வந்து வியானாவை பிடிச்சாங்கன்றது உண்மை. அதை தான் கேட்கிறாரு. சோ இவங்க கனி போய் பிடிச்சாங்கப்பா, கீழே உட்காந்து இப்படி பிடிச்சாங்கப்பா, ஹோல்டு பண்ணாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வினோத் கேட்கிறாரு. ஆமா, இப்படி உட்காந்து பிடிச்சாங்க, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பச்சையா போய் பேசுறாங்க கனி அந்த இடத்துல. பச்சை போய் நீங்க விஷுவல்ஸ்ல எடுத்து பாருங்க, கிளியரா தெரியும். அந்த இடத்துல ஒரு பக்கம் சுபிக்ஷா அந்த பிங்க் கலர் ஜெர்சி போட்டுட்டு இருக்கிறது கனி. அங்க உட்காந்து பிடிச்சாங்களா இல்லையான்றது ப்ரோமோ விஷுவல்ஸ் நீங்க செக் பண்ணுங்க. இல்ல அப்படிலாம் இல்ல எப்பா நீங்க தான் பிடிச்சிங்கப்பா அப்படின்றத அடிச்சு பேசுறாரு வினோத். ஒருக்கப்புறம் நான் பார்த்தேன் போது
பிரவீன்ராஜ்ல இருந்து எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல இவர் எஃப்ஜேவோட ஆட்டிடியூட் இருக்கு பார்த்தீங்களா, அதான் எல்லோ கார்டு விடாம போட்டது தப்பு மக்களே. இப்படியா என்ன பிஹேவியர் இது? வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? எனக்கு புரியலையே. அவர் பாட்டுன்னு அங்க உட்காந்து ஆர்குமெண்ட்டை அவர் கேட்கறாரு, பிரவீன்ராஜ் கேட்கிறாரு, பதில் சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்னத்துக்கு இங்க வராருன்னு தெரியல. ரொம்ப ஒஸ்ட் ஆட்டிடியூட் மக்களே, வெரி 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 ஒஸ்ட் ஆட்டிடியூட், சீப் பிஹேவியர். போன வாரம் கொடுத்துருந்தா கார்டு அப்படியே அடக்கி வச்சிருப்பான் பையன். இந்த விட்டதால இவ்வளவு திமிரோட இவ்வளவு இதுவோட ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்ணது இவ்வளவு திமிரோட சுத்திட்டு இருக்கிறதுக்கு இவர் அதுக்கு ஒரு பெரிய தண்டனை எடுத்தே ஆகணும். விஜய் சேதுபதி அது எடுப்பாரான்னு தெரியல. உடனே இவர் காண்டாயிட்டு புள்ளிப்பே புள்ளிப்பே அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போறாரு. ஸோ அந்த ப்ரோமோ விஷுவல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ரூல் அதுதான் அப்படின்றது இருந்தா அப்போ சூப்பர் டீலக்ஸ் மேல எந்த விதமான தப்பும் இல்லை. பிக் பாஸ் வீட்டார் அண்ட் கனி அண்ட் கோ தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய விளைவுகள் தான் இருக்க போகிறது அப்படின்றத நான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.